எழுச்சி குறையாத விஜய் அவர்கள் என்ன ஸ்பீடோட என்ன போர்ஸோட அரசியலுக்கு வந்தாரோ அந்த ஸ்பீடு குறையாம அவரும் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறார். அவர் பேச்சு நடவடிக்கைகள் அப்படி இருக்கிறது. அவருடைய தொண்டர்களும் அந்த மாஸ் அந்த ஸ்பீடு குறையாம எழுச்சியோடு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தொய்வில்லை, டயர்டு இல்லை. இப்போ தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசினாப்புலும் அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் என்ன வேகம் இருந்ததோ அந்த வேகம் இன்னும் இருக்கு. அப்போ அந்த எழுச்சி புரட்சியை விஜய் இன்னும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இப்போ தெரியும், சமீப காலமாக அவர் மீது எப்படியெல்லாம் புலிவாடி தூட்டுகிறார்கள், எவ்வளோ சும்மா அவதூறுகள் பரப்புறது, தவறாக அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது, இதெல்லாம் நடக்குது. அது தமிழ்நாட்டில் புதுசாக மக்கள் செல்வாக்கோடு எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் அவர்கள் மீது சேரவாட்டி வீசுவது தமிழ்நாட்டில் சில கட்சிகளோட வழக்கம். அப்படித்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது சேரைவாற்றி வீசி எவ்வளோ ஒரு புனிதமான மனிதர், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தவரில் ஐயா விஜயகாந்த் அவர்கள். இப்போ உள்ள தலைமுறைக்கு சொல்கிறேன், அவர் ஒருத்தர் தான். எம்ஜிஆர் வந்தால் தான் அது முன்னாடி. அவருக்கு என்ன மாதிரி கேலி கிண்டல் நக்கல் சொல்லி அவரை எப்படியெல்லாம் பொது தளங்களில் சமூக வலைதளங்களில் அவரை நக்கல் பண்ணி அதை எப்படியெல்லாம் அவரை வீழ்த்தினாங்கிறது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ விஜய் அவர்களுக்கு அதாவது கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தாக்குறது வேற, பெர்சனல் விஷயத்தை சொல்லி பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் விஜய் அவர்களுக்கான அந்த மாசு இன்னும் குறையலை. தஞ்சாவூர் கூட்டமே அதுக்கு உதாரணம். அந்த எழுச்சி குறையலை. அதுக்கு காரணம் என்ன? விஜய் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை குறையலை. ஏன் நம்பிக்கை குறையலை அப்படின்னா, மற்ற அரசியல்வாதிகளையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் நல்ல மனிதர் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு அரசியல்வாதியை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அரசியலுங்கிறது வேற, மக்களுக்கானது. இது பொதுத்தளம். பர்சனல் லைஃப்ங்கிறது வேற. ஸோ அப்படிப்பட்ட சில கம்ப்ளைண்ட்லாம் வந்தாலும் விஜய் அவர்கள் மீது எந்தவித குறைபாடு இல்லாத அளவுக்கு நம்புகிறாங்க மக்கள். ஸோ இந்த எழுச்சி குறையலை, அந்த வீச்சு தளபதியை ஜெயிக்க வைக்கிறது அந்த வேகம் குறையலை. நிர்வாகிகள்கிட்டையும் சரி தொண்டர்கள்ட்டையும் சரி விஜய் அவர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் குறையலை, கொஞ்சம் கூட அசரலை. அதே மாதிரி எதிர்கட்சிகளை தாக்குறதுலையும் வேகம் குறையலை. அப்போது அந்த தாவேக்காங்கிறத ரேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு நல்ல ஸ்பீடாக தான் ஓடுது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன ஸ்பீடாக ஓடுனா ஏன் ஸ்லோவாச்சு, என்ன அதுக்கு நடந்துச்சுன்னு கேட்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு திரு விஜய் அவர்களுக்கு பல நெருக்கடிகள், பல விமர்சனங்கள், அது வேணுமென்றே வைக்கிறாங்களே வச்சுக்கோங்க. அப்போ அரசியல் தளத்தில் அவர் மீது நம்பிக்கை இழந்து பல தலைவர்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் மீது இல்லை. மேலும் மேலும் மாற்றுக் கட்சி தலைவர்கள் வர்றாங்க. இப்போ கூட இன்னைக்கு அந்த ஒருத்தர் மனோகரன் சொல்லி ஒருத்தர் தென் மாவட்டத்துக்காரரு, அவர் முக்கியமான அந்த பகுதியில் செல்வாக்கு மற்றோடு அவர் சேர்ந்துருக்கிறார். அவரை எம்எல்ஏவை நிப்பாட்டினா அவர் ஜெயிச்சுவார். அப்போ ஒரு எம்எல்ஏவே இன்னைக்கு தாவேகளை சேர்ந்த மாதிரி தான். ஸோ அப்படி தலைவர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எழுச்சி விஜய் அவர்கிட்ட குறையவே இல்லை. இதே வேகம், இதே ஸ்பீடு, இது என்ன மாதிரி கொண்டு போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இதோட கொஞ்சம் கூட்டணி சேர்ந்தால் 100% கான்ஃபிடண்ட்டாக வேறு மாதிரியான முடிவை தரும். அதில் மாற்றுக்கருத்தில் ஏன்னா வெற்றியை தரும். இது என்ன ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆட்சியை கூட பிடிக்கலாம். அந்த கூட்டணிங்கிறது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்குது. சரி, அவங்க அந்த காங்கிரஸ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நிலைமை, என்ன முடிவு இருக்குன்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு வேளை யாருமே கூட்டணிக்கு வரலை, தனியாகவே போட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன மாதிரியான அரசியலை மக்கள்கிட்ட பேசினா ஆட்சிக்கு வர முடியும்? அதாவது தனிமைப்படுத்தி விட்டுட்டோம், நம்மளை தனியாக்கிட்டாங்க, நம்ம ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன, மக்கள்
பழைய கட்சிகளை, பழைய அரசியல்வாதிகளை நம்பலை. அது ஆண்ட கட்சியாலும் சரி, ஆள்ற கட்சியாலும் சரி, மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. அது 100% தெரியுது. வேற மாற்று அரசியல் தலைவர் யாராவது வந்தா ஓட்டு போடலாம்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு தெரியுது. காசுக்காக மக்கள் ஓட்டை விற்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியுது. இதை உடைச்சு மக்களை நம்ம திசை திருப்புறது எப்படின்னு விஜய் அவர்கள் யோசிக்கணும். விஜய் கூட இருக்கிற தலைவர்கள் யோசிக்கணும். திருப்பிட்டாங்க, மேக்சிமம் வந்துருச்சு கிட்ட நெருங்கி வந்துருச்சு. மிகப்பெரிய கட்சிகள் கூடிய என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இந்த பக்கம் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மிகப்பெரிய கட்சிகள். படைபலம், பணபலம் சொல்ல தேவையே இல்லை. அதே மாதிரி ஆள் பலம், மீடியா பலம், கடுமையான டீம், 2 டீம் இருக்கு. ஆனால் மக்கள் யாரை நம்பணும் அப்படிங்கிறதா இப்போ விஷயம். திமுகவை நம்புறாங்களா, திமுக கூட்டணியை, அதிமுக கூட்டணி நம்புறாங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தேர்தல் வெற்றி யார் முடிவு செய்கிறாங்கன்னா, என்ன கூட்டணி அமைச்சாலும் ஒரு ஆட்சி மீது என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் திமுக காரவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக ஓட்டு விழுந்துடும். அது எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி. அதே மாதிரி அதிமுக காரங்களுக்கு அப்படித்தான் விழும். இடையில ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் அது பிரிஞ்சு கிடக்கிறதுனால விழமாட்டுக்கு விழாது. அது வேற டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த இடத்தை தான் பிடிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த திமுகவுக்கு மாற்று ததக அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல். இதுவரைக்கும் இப்போ என்டிஏ கூட்டணி இவ்வளவு கூட்டணி அமைச்சாலும் இப்போ கூட பார்த்தா ரேஸ்ல முந்துறது விஜய் அவர்கள் தான். திமுகவா டிவிகே தான் இப்போ ரேஸ்ல இருக்குது. அது இப்போ அவங்க தான் வலுவான கூட்டணியில் இருக்காங்களே என்டிஏ கூட்டணி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐயா, நான் ஒரு அரசியல் படித்தவன். நான் வந்து எம்பி 2024 எம்பி தேர்தலில் அதிமுக என்ன மாதிரி ரிசல்ட்டுக்கு போகணும்னு முன்கூட்டியே வீடியோ போட்டு அதே ரிசல்ட் தான் வந்தது. இன்னைக்கு டிடிவி தினகரன் எப்படி அதிமுக வந்து ஓட்ட பிரித்து தோக்கடிச்சாரோ, இன்னைக்கு சசிகலா அம்மா தோக்கடிக்க ரெடியா இருக்காங்க ஏடிஎம்கே. சசிகலா அம்மாவை சேர்க்காம ஏடிஎம்கே வெற்றி பெறாது. டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்த வாக்குகளை விட அதிகமாகவே பிரிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடியை நட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க, கட்சியை பலப்படுத்துறாங்க. அப்போ அதிமுகவை பலப்படுத்த சசிகலா அம்மா ரெடி. அப்போ அதிமுக இன்னும் பலம் இழந்து தான் இருக்கிறது. அப்போ அதிமுக பலம் இழந்து கிடக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபியோட எதிர்ப்பு வாக்குகள் அதிகம். அதே மாதிரி அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இருந்த வேகம் இப்போ கிடையாது. நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியில். அப்போ டோட்டலாக அங்கே மைனஸாக இருக்குது. டிடிவி தினகரன் அந்த பக்கம் போயிருந்தாலும் அவர் வாக்கு அவர் சேர்த்து இங்கிட்டு சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க. அப்போ டிடிவி எங்கே போனாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல. அப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவர் என்ன முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை கூட்டிட்டாங்க போனார்? இல்லை, பாட்டாளி மக்கள் செதஞ்சு கிடக்கல. உங்களுக்கு முழுமையாக போனாலே 4% தானே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இது பாதி இங்கிட்டு ராமதாஸ் ஐயா பக்கம் இருக்கும்போது அது முழுமையாக அங்கே போகலை. இதை தவிர்த்து எங்கே என்ன வலுவான பேருக்கு இருக்குது. பேருக்கு அதிமுக, அமமுக, இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் 2 கட்சியாக இருக்குது இப்போ. அப்படி இருக்குது. இன்னும் அவர் இருக்கார், யார் அவர்? ஐயா ஜி.கே. வாசன். அவருக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அப்படி இதர கட்சிகள் அந்தந்த தொகுதியில் சில இருக்குது, அவ்வளோதான். இது எப்படி என்ன இருக்குது அதிமுக கூட்டணியில்? இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லைன்னா, விஜய் அவர்களுக்கு 30 to 35% வாக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ இருக்குங்க. 30 to 35 வாக்கு போட ரெடியாக இருக்காங்க. இன்னொரு 10%, ஒரு 10% மட்டும் யாராவது ஒருத்த கூட்டணி வந்தாலும், இல்லை அந்த 10% மக்கள் இந்த தேர்தல் அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரம் போய் அதை மாற்றிட்டார்னா கொஞ்சம் திமுகவுக்கும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 100% பெர்ஃபெக்டான ஒரு ஓட்டாக இருக்கும், நேர்மையான ஓட்டாக இருக்கும். அப்படி அவங்க ரெடியாக இருக்கும்போது இப்போ ஒரு 30 to 30 வைங்களேன். இந்த 30 என்டிஏ கூட்டணி கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். யாருக்கு வாக்கு வங்கி? 20%. தேமுதிகவை சேர்த்து தான் 21% வந்துச்சு. எப்போ? பார்லிமெண்ட் தேர்தலில் 2024 அதிமுக. தேமுதிக 2 ஓட்டை பிடிச்சிட்டா 19, அது 2% வச்சுங்களேன். இப்போ அந்த 2% வாக்கு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிடுச்சு.
இப்போ 19% அதிமுக. ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அது 4% வாக்கு வங்கி உள்ள கட்சி, ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. அன்புமணி ஐயாவுக்கு 2%, ராமதாஸ் ஐயாவுக்கு 2 பிரிச்சா அது 2% தான். அப்போ 19 + 2 21. அமமுக 5, 6, 3, 2 இப்படி தொகுதி வாரியா இருக்கு. 6% இருக்கட்டுமே அமமுகவுக்கு வாக்கு. இப்போ என்னன்னா சசிகலா அம்மா தனிச்சு இயங்கிறதுனால அமமுகவோட நிர்வாகிகள் சசிகலா அம்மா பக்கம் வந்திருக்காங்க. சரி, பாதியாவே வரட்டுமே, ரொம்ப முழுமையாவே வேணாம். 6% அபகரிக்கல வச்சுக்கோங்க. பாதினால 3% அமமுக ஓட்டு சசிகலா அம்மா பக்கம் வந்துடும். அதிமுக தமிழ்நாடு முழுக்க அதிமுக நிர்வாகி சசிகலா அம்மா ஆதரவு அதிமுக. ஓபிஎஸ் அவர்கள் திமுக போனதுனால இவரை நம்பி நம்ம இங்கிட்டு ஓபி எடப்பாடிக்கும் போக முடியாம திமுகவுக்கும் போக முடியாம யாரடா நம்பி போன தவிச்ச தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் சசிகலா அம்மா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்கு அது அதிமுக வாக்கு. எடப்பாடியை பிடிக்காம சசிகலா அம்மா பக்கம் போறவங்க அதிமுக வாக்கு. அது ஒரு 5-6 வரும், கண்டிப்பா வரும். இன்னும் அவங்க ஸ்பீடா இறங்கினா 12 முதல் 15 பிடிக்கலாம். சசிகலா அம்மாவுக்கு அந்த பவர் இருக்கு. அவட கூட வேணாங்க, டிடி விட 3 எடுத்துட்டாங்க. புரியுதா? அதிமுக வாக்கு வெறும் 5 கூட இருக்கட்டுமே, 8% வாக்கு சசிகலா அம்மா பிரிக்கிறான்னு வச்சுங்க. இந்த 8% யாரோட மைனஸ்? இப்போ ஏடிஎம்கே 19, ராமதாஸ் ஐயாவுடைய 2 21, டிடி வித்தினவன 3 24. முடிஞ்சா வெறும் 24% தான் இப்போ இருக்கு. அந்த அவர் வச்சிருக்காரு யார்? அன்புமணி, சாரி அவர் பேரு ஜி.கே. வாசன். அவருக்கு எவ்வளோ 1 கூட இருக்குமா? சரி 1 வைங்க, என்னாச்சு? 21, 24, 25%. 25% தான் வந்திருக்கு. பிஜேபிக்கு 2024 ஏன் அப்படி வாக்கு ஏறுச்சுன்னா, ஓபிஎஸ் டிடி வித்தினன் கூட்டணியில் இருந்ததுனால எடப்பாடி மேலே உள்ள கோபத்தில் 106 ஜாதியும் சரி, முக்குளத்து தேவர் சமுதாயம் சரி, சசிகலா அம்மா ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாரும் எடப்பாடிக்கு எதிராக அந்த என்டிஏ கூட்டணியில் போட்டாங்க. அது பிஜேபி வாக்கு இல்லை, முக்குளத்து தேவர் வாக்கு மற்றும் திமுக எதிர்ப்பு வாக்கு, எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு, இப்படி சேர்ந்தது அது. அப்போ எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இருக்கிறது வாக்கு வங்கின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6% தான் இருக்கும். சரி, ஒரு 7-8 வச்சுக்கோங்களேன், இருக்கட்டுமே, 7-8 இருக்கட்டுமே, 11 வச்சுக்கோங்க. சில 11% இருக்குன்னு சொல்றாங்களே, 11 வச்சுக்கோங்களேன். 25 + 11 36. சரி, வேற யார் இருக்காங்க? ஜான்பாணி, அவருக்கு 1% வச்சுங்க, 37. பூவே மூர்த்தியார் 1, சரி 38 இருக்கு. இப்போ இந்த இப்போ 38% இருக்குல்ல. சசிகலா அம்மா அதிமுகவில் பிரிக்கிறாங்கல்ல, நான் மினிமமாக தான் சொல்கிறேன். அதிமுக ஓட்டை பிரிப்பாங்கல்ல, கண்டிப்பாக 6-7% ஓட்டை பிடிப்பாங்க. அப்போ 19 வெறும் ஏடிஎம்கே தென் மாவட்டங்களில் 15% கூட வர்றது கஷ்டம். அப்போது 36ல் 7ல் ஒரு 6 கழிங்க, 30%. என்டிஏ கூட்டணி இவ்வளோ கூட்டணி சேர்ந்தா கூட இப்போது இருக்கிறது வெறும் 30% தான். விஜய் அவர்களுக்கு 30 to 35% ஏறு இருக்கு. இப்போ 2 பேரும் இவ்வளோ கூட்டணி சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு 30% தான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு கூட்டணி சேராமல இப்போ 30% வாக்கு வங்கி இருக்கு. இப்போ வெற்றி பெறது யாரு? என்னதான் முக்கி பிரச்சாரம் பண்ணாலும் என்டிஏ கூட்டணிக்கு இந்த ஓட்டு தான் விழுகும். ஏன்னா அங்கே எல்லா விழுகிற ஓட்டை வச்சு தான் பெர்சன்டேஜை நம்ம இது பண்ணது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை. இன்னும் தேர்தல் காலங்களில் ஊராக போய் மக்களை சந்திக்க திமுக எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மை வாக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி கூடுச்சுன்னா இன்னும் ஒரு 10% வாக்கு மட்டும் அவர் பெற்றுட்டார்னா தனியாக நின்றாலே ஆட்சிக்கு வந்துடலாம். இல்லை, சசிகலா அம்மா இருக்காங்க, ராமதாஸ் ஐயா இருக்கிறாரு, இன்னும் கூட்டணியில் குளறுபடி இருக்கு. எங்கேயா எடப்பாடி அணிலேயே யாருக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியல. பிஜேபி நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் எந்தெந்த கட்சி வெளியில் வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே காங்கிரஸ் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கு. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இப்படிப்பட்ட பல குளறுபடிகளில் ஏதோ 2-3 கட்சி பிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். பண்ணும்போது அப்போ திமுக டிவிகே அப்படிங்கிறது சரிசமமாக போட்டியிடுது. இந்த தேர்தலில் போட்டியிடும். அதில்
ஓப்பனாக சொல்கிறேன், 2%, 3%, 4%, 5%, இதுக்குள்ளே தான் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி இருக்கும். ஏடிஎம்கே திமுக ஒரு வட்டம் அப்படி தான் இருந்தது. 2011 தேர்தல். ஆமாம், ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரெட்டலைத்தான் நிப்பாட்டினாங்க, ரெட்டலை சின்னத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் வரும்போது இன்னமும் டிவிக்கே பலமாட்டாக இருக்குது. என்னதான் அவங்க மேலே விமர்சனம் பண்ணி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், பிடிக்காதவங்க பிடிச்ச எல்லாம் மண்ணவாரி தூத்துனாலும் அந்த மண்ணவாரி தூத்துறது தாவேகா கட்சிக்கு உரமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உரமாக தான் மாறுது. அது இது கரூர் பிரச்சனையாக கூட என்னப்பா அவரை போட்டு சித்திரவதை பண்ணுறானுங்க அப்படின்ற அளவுக்கு சிம்பத்தி ஏற்பட்டுச்சு. இப்போவும் விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி தான் ஏற்படுது. என்ன, ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு வந்துக்கிட்டு இருந்தால் ஆளாளுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, பர்சனல் வாழ்க்கையெல்லாம் பேசுகிறாங்க. வந்தால் மக்களை சந்திக்க போகிறாரு, மக்கள் உருப்பட்டால் ஓட்டு போடுப்பாங்க, ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறாரு, ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிட்டு போதாம. வெளிநாட்டுக்காரரா, அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழர் தானே, போட்டு பேப்பாடு படுத்துறாங்க ஒரு மனுஷனை போட்டு. இந்த ஃபீலிங் இருக்குல்ல, இது சிம்பத்தியாகவும் அவர் மேலே மாறுது. அப்போது தாவேக்காவோட வேகன் ஸ்பீட்லாம் குறையலை. இன்னும் அடுத்த வாரம் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை கட்டுப்பாடெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் போயிடும். தமிழ்நாடு அரசே தடுக்க முடியாது. அப்போ விஜய் அவருடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும் போது இன்னொரு 10% வாக்கை மட்டும், இன்னொரு 10% இந்த தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கா பெற்றுச்சுன்னா தனியாக கூட ஆட்சிக்கு வர முடியும். பெரிய சரித்திரமாக இருக்கும். எப்படியா கூட்டணி பலம், பணபலம், படைபலத்தை தாண்டி ஜெயிச்சாரியா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உருவாக்க முடியும். ஆனால் ரொம்ப போராடும். அதான் உண்மை. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரம் கான்ஃபிடண்ட்டாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலும் தடுக்க முடியாதுங்க. வேலூர் கூட்டத்தில் சொன்னார், எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் விசில நல்ல காதில் ஊதுங்க அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி காசு உங்கள் காசு தான், நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் நல்லது சரி என்னை நம்புங்க அப்படின்னு அந்த மக்களை இன்னும் பேலன்ஸ் மக்களை நம்ப வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்புகிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 10% நம்ப வச்சுட்டாருன்னா யார் காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு நேராக விசிலுக்கு போட்டுருவாங்க. யாருக்கு ஓட்டு போட்டான்னு செக் பண்ண போகிறாங்களா என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் குறையாமல் அவங்க இன்னும் உழைக்கிறாங்க, போராடுறாங்க. தலைவருக்கும் கான்ஃபிடென்ட் குறையல, தொண்டர்களுக்கும் குறையல, நிர்வாகிகளுக்கும் குறையல, கூட வர்ற தலைவர்களுக்கும் குறையலை. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கு மாசு குறையலை, மவுசும் குறையலை. அந்த எழுச்சி அப்படியே உயிர் போடத்தான் இருக்குது. அப்படி நடுவில் இப்படி ஈக்குவலாக ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்ன, டிவிகே டிஎம்கே சின்ன அப்படி லைட்டாக ஒரு சின்ன ஒரு 2 அடி 3 அடி வித்தியாசம் போயிட்டுருக்கு. ஒரு ரேஸில் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஓட்டப்பந்தயம் 2 அடி முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். 2 அடி. இந்த கூட்டணி இங்கே போனோன்னா ஒரு அடி முந்தும். இந்த கூட்டணி விலகுது அப்படின்னா தாவேக்கா ஒரு 2 அடி கூடும். இப்படியே போயிட்டுருக்கு. இது 2 இப்படி முன்னாடி போயிட்டுருக்கு, பின்னாடியே போயிட்டுருக்கு. இது என்டிஏ கூட்டணி வந்துகிட்டு இருக்கு பின்னாடி. அது ஆனால் ஃபாலோ பண்ணி வருது, ரொம்ப பின்னாடி போகலை, நெருக்கி வருது. இந்த என்டிஏ கூட்டணியை முடிவு பண்ண போகிறது யார் தெரியுமா? சசிகலா அம்மா தான். நீங்கள் யாரும் பார்க்கலாம், இதெல்லாம் சசிகலா அம்மாவை பற்றி பெருசாகவே சொல்கிறாப்புல அப்படின்னு. அதிமுக வளர்ச்சிக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு, நான் சொன்னல கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு ஏங்கல்ஸ் மாதிரி, ஜெயலலிதா அம்மாவுக்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்து அவங்க சிஎம் ஆகிறதுக்கும் அந்த கட்சி இவ்வளவு தூரம் கோலச்சுவதற்கும் முழுக்க காரணம் சசிகலா அம்மா. இந்த வரலாறுலாம் படிக்கணும். பெரிய அரசியல் ராஜதந்திரம் தெரிஞ்சவங்க. ஏன் பொறுமையாக இருந்தாங்க இது வரைக்கும்? இப்போ கூட பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க கட்சி அமைப்பை கீழே கொண்டு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கொடியை நட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு வேற மாதிரி பாருங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க, 2026 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட்சி அதிமுக பாருங்க சசிகலா அம்மா கட்டுப்பாட்டுக்கு வரும். ஏன்னா அந்த ஒரு ஆளுமைக்கு, ஏன்னா வாக்கை பிரிக்க போறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அதிமுக வாக்கு பிரிக்கிறதுனால. அப்போ விஜயை விட பின்னாடி இருக்குது எது? என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே. வாக்கு பிரியாம இருந்தா கூட 3 பேரை சமப்படுத்தி பார்க்கலாம். வாக்கு அங்க கட்சி இன்னும் ஒற்றுமை இல்லைல்ல, வாக்கை பிரிக்கிறாங்களா சசிகலா அம்மா? அப்படிங்கும்போது அதை எப்படி இங்க நிகரான போட்டிக்கு வர முடியும்? ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இன்னமும் திமுகவுக்கு டிவிக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் அதை என்ன மாதிரி டிவிக்கே நிர்வாகிகள் கொண்டு போவாங்க.
வேறு ஏதாவது கூட்டணிக்கு வரப்போகிறதா, இல்லை தனியாக போகிறோமா, அப்படி தனியாக நின்ற என்ன மாதிரியான சாதுரியோட தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியம். நான் கூட ஒரு அரசியல் படித்தவனா ஒரு தேர்தல் அறிக்கையை தாவேக அலுவலகத்துக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். என்னோட ஐடியா அப்படி ஒரு அறிக்கையை அனுப்பலாம். நான் ஒரு அரசியல் படித்தேன், இவ்வளோ பேசுகிறதில்ல, இது பண்ணால் மக்கள் ஈர்ப்படை அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுப்பலாம்னு இருக்கிறேன் ஆஃபீஸுக்கு. ஸோ என்னோட ஐடியா மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். மக்களில் ஒருத்தனா என் ஐடியா சார் இது அப்படின்னு அனுப்பலாம்னு இருக்கேன். ஸோ அப்படி மக்களுக்கு பிடிச்ச ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து தாவேக்கா செயல்படுத்துச்சுன்னா அப்படி பிடிச்சுன்னா அது ஒன்று. இந்த 10% கவர்றதுல அதுவும் ஒன்று. மெயினாக தேர்தல் அறிக்கை முக்கியம், அதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தாவேக்காவுக்கு இருக்குது. பட்டு ஒரு புது கட்சி, புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜை கொண்டு வந்ததே பெரிய கெட்டிக்காரத்தனம். பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க கட்சி ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஏன்னா காசு பணம் கொடுக்காம கூட்டணியே இல்லாமல் தனியாக அவர் வராருன்னா அவ்வளோ கூட்டம் கூடுது, அந்த ஃபயர் குறையாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்தும். பார்க்கலாம் என்ன நடக்கு என்று. மீண்டும் ஒரு அரசியல் வீடியோட சந்திப்போம். நன்றி.